அதிமுக, திமுக என்ற இரண்டு கட்சிகளிடமிருந்து தமிழகத்தின் வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை உரிய காலத்தில் துவக்கி அதை வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய விஜய் அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறோம். இதுவரை தமிழகத்தில் யாரும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ அண்ணாதுரையோ செய்யாத ஒரு செயலை இன்றைய தமிழக முதல்வர் வெற்றிகரமாக செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள வேண்டும். பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 8 அமைச்சர்களை கொடுத்தது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் புது தொகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை நிப்பாட்டி அவரையும் எம்எல்ஏ ஆக்கியதும் அதுக்காகவும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் ஆட்சிகள் மாறினும் காட்சியில் மாறவில்லை என்பது போல இருக்கிற அரசு அதிகாரிகள் இன்னும் பட்டியல் பழங்குடி மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று உணர்கிறோம். நடவடிக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தில் கூட நிதிநிலை அறிக்கையில் கூட பட்டியல் பழங்குடி மக்களுக்கான முன்னெடுத்துக்கான திட்டங்கள், அறிக்கைகள், நிதிகள் அதிகப்படியாக ஒதுக்குவார்கள் என்று நம்பினோம். ஆனால் அது சரியாக இல்லை என்று கூறுகிறது. ஏற்கனவே பட்டியல் பழங்குடி அரசு ஊழியர்களுக்கு அரசு துறையில் பணியாற்றுகிற அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் 16(4)A பிரகாரம் பதவி வழங்க சட்டம் சொல்கிறது. ஆனால் அதை அதிமுகவோ திமுகவோ செய்யவில்லை. இந்த புதிய முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் செய்வார் என்று நம்பினோம். அதோட 19% அரசு துறைகளில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் தமிழகத்தில் பெரியார், அன்னார் என்ற 2 பேர்களை சொல்லி ஆட்சி நடத்திய திமுக சரியாக நடைமுறைப்படுத்தாததால் பலாயிரக்கணக்கான இடங்கள் பின்னடைவு பேக்லாக் ஏற்பட்டது. அதை நாங்கள் கண்டுபிடித்து வழக்கு போடணும். வழக்கு எண் 2562/2012, தீர்ப்பு நாள் 18/7/2014 3 நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பு கூறினார்கள். 27,614 இடம் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதை பட்டியல் பழங்குடி மக்களுக்கு ஸ்பெஷல் தேர்வு நடத்தி நிரப்ப வேண்டும் என்று அன்றைய நீதிபதிகள் சொல்லியும் அந்த அரசுகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் அதை காரணம் காட்டி 24/1/2026 சென்னையில் இதே மாநில செயற்குழு கூட்டி அந்த செயற்குழு மூலம் திமுகவும் அதிமுகவும் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு இந்த திட்டங்களும் சரியாக நடைமுறைப்படுத்தாமல் வெறும் பேப்பர் அறிக்கைகளை மட்டும் கொடுத்து ஏமாற்றி வந்தார்கள். அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், திமுகவையும் அதிமுக வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம் சொல்லிதான் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு அதிகப்படியாக ஓட்டுகளை போட்டு வெற்றி பெற வைத்தோம். ஆனால் அவர்களும் இந்த 3 மாதங்களாக ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமாகவும் இல்லை. ஆங்காங்க இன்னும் தென்பகுதிகளில் இன்னும் கழுத்தறுக்கிற நிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய காவல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாராய கடையை டாஸ்மாக் மூடுவோம் என்று சொல்லியும் அதை மூடுவதற்கான எந்த இதுவும் எதற்குமா மாதிரி ஒரு சில கடைகளை மூடிவிட்டு அது அப்படியே நடந்துக்கிறது. அன்றாடி தமிழகத்துடைய தாலிகள் அறுக்கப்பட்டு வருகிறது. அது திமுக செஞ்ச தவறையும் அதிமுக செஞ்ச தவறையும் இன்றைய தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிற மாதிரி தான் என்ன தோன்றுகிறது. இதெல்லாம் தாண்டி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாரத்துக்கு நல்ல திட்டங்களை தீர்த்து வரணும்னு நாங்கள் பெருந்தன்மையோடு நம்புகிறோம். ஆனால் அந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தபடி அது இல்லை. வருமான உச்சவரம்பு மற்றவர்களுக்கு OCBC என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு 8,50,000. ஆனால் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 2.5 லட்சம். இது என்ன அநியாயம் தெரியவில்லை. இந்த சுதந்திர நாட்டில் 87வது சுதந்திர தினம் கொண்டாடி கொடியை ஏற்றி மிட்டாயை கொடுத்துட்டு அப்படி கையை காட்டி போற மாதிரி தான் மத்திய அரசு மாநிலம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஊற்ற மாதிரி இருக்கு. 8 லட்சம் எங்க, 2 லட்சம் எங்க? அப்படியானால் பட்டியல் பழங்குடி மக்கள் எப்படி முன்னேற முடியும்? ஒரு தாசார் இருக்கிறார், ஒரு MP சேர்ந்த ஒரு தாசாரோ ஒரு பட்டியலத்தை சேர்ந்த தாசாரோ இருந்தால் அவர்களுக்கு 2 பேருக்கும் ஊதியம் ஒரே நிலை. அப்படியானால் 8 லட்சம் வாங்குற ஊதியம் என்ற தாசாருக்கும் அந்த 2 லட்சம் வாங்குற தாசாருக்கும் என்ன? அப்ப 2 லட்சம் வாங்குற குழந்தைகள் உயர்கல்வி படிக்க முடியாது. வருமானம் என்ற விதியில் அவருடைய அந்த பிள்ளையினுடைய அந்த சமூகத்துடைய கோரிக்கைகளை சிந்துக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் முன்னேறிய சமூகத்துக்கே மேலும் போய்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி அரசு சொல்வது மருத்துவ படிப்பு இதுதான் நிலை என்று சொல்லி அறிவித்து, ஆனால் அதுக்குரிய ஃபீஸுகள் ஏறுமாறாக இருக்கிறது. ஆறுமாறு மாதிரி விலை பேசப்படுகிறது. ஒரு MPP சீட்டுக்கு இவ்வளவுதான் என்ற சொல்லி அதை நடைமுறையில் இருக்கிறார்கள். அதுக்கு சரியான திட்டங்களை வைக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் உப்பளம்னு ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது வாரி நோக்கத்தில். அந்த உப்பளத்தில் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக இருக்க வேண்டும். ஆனால் இல்ல, பிற சமூகத்தினா கூட அங்க இருக்கிற பிற சமூகத்தை சேர்ந்த அந்த அதிகாரிகள் பட்டியலத்த அரசு அந்த பட்டியல ஊழியர்களை பழிவாங்க நோக்கத்திலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்க கேட்க நாள் இல்லாத மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் முகவையில. ஆனா ராமநாதபுரம் மாவட்டம் முகவை என்பது பேர் புகழ்பெற்ற மாவட்டம், விருந்திருந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நடக்கிற
அநியாயத்தை கேட்கறது கூட அங்கே மாவட்ட ஆட்சியாளருக்கும் அங்கோட மாவட்டத்துறை காவல்துறை கணக்கும் அந்த பகுதியில் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களுக்கும் திராணி இல்லை. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டில் 1892 வெள்ளக்காரன் கொடுத்த 12 லட்சம் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கோம். 890 வெள்ளக்காரன் கொடுத்தா கூட 12 லட்சம். இன்னைக்கு இந்த 12 லட்சம் வந்து திமுக எம்எல்ஏ எம்பி, அதிமுக எம்எல்ஏ எம்பி ரவுடிகள் தான் இருக்கிறது. அதனால அதிமுகவும் சரியா கட்டம் போட முடியல, திமுகவும் தரணும். ஏன்னா அந்த கட்சிக்காரர் தான் அந்த நேரத்தை பூரா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்த புதிய அரசாவது அதை கைப்பற்றும், அதை நடைமுறைப்படுத்தும். அது கண்டிருக்கு. ஏன்னா இதுவரை 7 குழு அமைக்குது. எச் சோமசுந்தரம் காலத்துல இருந்து குழு அமைக்கிறேன் சொல்லி ஏமாற்றி கொண்டுதான் இருக்காரு. இப்போ பட்டியல் பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட மாற்று திட்டங்களுக்கு அப்படியே பயன்படுத்தி போயிட்டே இருக்காங்க. இது மாதிரியான திட்டங்களை மேலும் இந்த மக்களுக்கு போட்டு அந்த மக்களுக்கு ஒதுக்கு நிதியை அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஜோடித்திருந்தால் இன்னைக்கு இந்த 87வது சுதந்திர ஆண்டுல கொண்டாடி இருந்த காலத்துல கூட அந்த மக்கள் இன்னைக்கு முன்னேறிப்பார்கள். இன்னும் 2 சென்ட் இடத்துக்கு கையேந்திர நிலையெல்லாம் இருக்கிறது. பிச்சைக்காரன் மாதிரி இன்னும் அந்த மக்களை கையேந்திக்க சொல்லியே ஏமாற்றி கொண்ட நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் இதெல்லாம் ஆய்வு செய்து அவருடைய உதவியாளரிடம் கருத்துக்களை கேட்டு சரியான வழியில் சரியான திட்டங்களை தீட்டினால் அடுத்து அவருடைய பேரும் புகழும் நிலையாட்டப்படும். இல்லை என்றால் திமுகவுக்கு என்ன நிலைப்பட்டதோ அதிமுகவுக்கு என்ன நிலைப்பட்டதோ அதே தமிழக வெற்றி கழகக்கூடிய தலைவர் விஜய்க்கும் ஏற்படும் என்ற இந்த நேரத்தில் உங்கள் கூட்டணியில் அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம். இருந்த போதிலும் அவர் 8 அமைச்சரை கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட விஷயம். அந்த நிலை தொடர வேண்டுமால் மேலும் அந்த மக்களுக்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும், தீட்ட வேண்டும். அதே மாதிரி அரசியலமைப்பு எடுக்கப்பட்ட அந்த சிஸ்டின் போரியை பிரகாரம் அரசுறையில் பணியாற்றுகின்ற பட்டியல் பழங்குடி ஊழியர்களுக்கு பதவி வழங்க வேண்டும். இது தென்பகுதியில் தொடர்ந்து கலவரம் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு கலவரத்துக்கு காரணம் என்ன என ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த கலவரம் நடவடிக்கை என்ன திட்டம் தீட்ட வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு காவல்துறையை சரியான வழியில் வழிநடத்தி அந்த கலவரங்கள் ஏற்படாமல் இனிமேலும் எந்த உள்ளும் அனாவசியமாக போக விடாமல் பார்ப்பதற்கான பொறுப்பும் கடமையும் இன்றைய முதல்வருக்கு இருக்கிறது. இன்றைய முதல்வர் சரியான வழியில் செல்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியாக செய்வார் என்றுக்காக நாங்கள்லாம் அதிகப்படியாக கிராமங்கள் இறங்கி வீடு வீடாக சென்று ஓட்டுகளை சேகரித்து போட வைத்து உங்களை வெற்றி வர வைத்திருக்கோம் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு அதை காப்பாற்றுவார், அதை சரியான வழியில் எங்களுக்கு அந்த மக்களுடைய முன்னேற்ற திட்டங்களை தீட்டுவார் என்ற நிலை ஏற்று. அதே மாதிரி விவசாயத்துக்கு தனியாக வீணாகவே மழை நீரெல்லாம் ஆங்காங்க போய்கொண்டிருக்குது. அதனால் கம்மாய் குளங்களை சீர்படுத்தி சுத்தப்படுத்தி நீர்களை சேகரித்து விவசாயம் மேலும் மேலும் வளர்வதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு முதல்வர் தனி சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதே மாதிரி பட்டியல் பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களுக்கு மத்திய மாநில எஸ்சி அரசியல் கூட்டமைப்புடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம்.